பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டரோட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரிவிஷனில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கேருந்து தாங்க கேள்வி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கடகடன் இந்த வீடியோவில் ரிவைஸ் பண்ண போகிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேப்பர் அண்ட் பேனாவோட உக்காந்துக்கிங்க. இப்போ பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனில் நீட் குயிக் ரிவிஷன் நோட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஏன்னா அக்ரிகல்ச்சர் டைரக்ட்லி லிங்க்டு டு அவர் சோறு, நம்ம வயிறு. விவசாயிகள் சேத்துல கையை வச்சாதான் நம்ம சோத்தில் கையை வைக்க முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா, பேசிக் நீட்ஸ் ஃபுட்டு. அதனால் அக்ரிகல்ச்சரில் எப்படி பயோடெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கீ கான்செப்ட் இதில் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படிம்பாங்க, ஜிஎம்ஓஸ். அதை உருவாக்குறதுக்கு தான் பயோடெக்னாலஜியை நம்ம அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு ஹீரோ ஆஃப் த ஷோ அப்படின்னா பிடி காட்டன் தான். ஏன்னா காட்டன் அப்படின்னு வரும்போது நம்ம ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, ட்ரெஸ்ஸுக்கு காட்டன் தான் ரொம்ப பேசிக்கான நீடு. ஸோ அந்த காட்டன் பிளான்ஸுக்கு போல்வர்ம் அப்படிங்கிற ஒரு வேர்ம் வில்லனாக இருக்குது. அந்த வில்லன் கிட்டேருந்து நம்ம காட்டனை காப்பாற்றுற மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தை உருவாக்க போகிறோம். ஸோ பாக்டீரியம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸோட ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், பேசிலஸோட ஃபஸ்ட் லெட்டர் பி, துரிஞ்சியன்சிஸோட ஃபஸ்ட் லெட்டர் டி. இதுதான் இந்த பிடியோட ஃபுல் ஃபார்ம், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இது ஆல்ரெடி நீட்டில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மெக்கானிசம், இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஜீனை எடுத்து அதை நம்ம பிளான்ட்டில் இன்கார்பரேட் பண்ணிடுறோம். எதில், காட்டன் பிளான்ட்டில். அதுக்கப்புறம் அந்த போல்வர்ம் போய் அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது அப்படின்னா போல்வர்ம்குள்ளே ஒரு டாக்ஸின் உள்ளே போகுது. அந்த டாக்ஸின் வெளியில் இருக்க வரைக்கும், பிளான்ட்டில் இருக்க வரைக்கும் ப்ரோடாக்சினாக இருக்கும். அதாவது இன்ஆக்டிவ் ப்ரோடாக்சின் அப்படிங்கிறது. அந்த புழுவுக்குள்ளே போனதும் ஆல்கலைன் பிஹெச் புழுவோட மிட்கட்டில் இருக்கும். அந்த மிட்கட்டில் போய் அந்த ஆல்கலைன் பிஹெச்சை மீட் பண்ணும்போது அந்த ப்ரோடாக்சின் ஆக்டிவேட்டட் டாக்ஸின் ஆகிடும். டாக்ஸின் ஆக்டிவேட்டடாக என்ன ஆகும், அதோட மிட்கட்டு புழுவில் வீங்கும், பூம், புழு செத்து போச்சு. ஸோ இப்படி தான் பிடி காட்டன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெக்கானிசம், ப்ரோடாக்சினை அந்த காட்டன் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் காட்டன் பிளான்ட்டுக்குள்ளே பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்லேருந்து இருக்கக்கூடிய டாக்ஸிக் ஜீன், டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை வச்சாச்சு. அப்போ பிளான்ட்டில் ப்ரோடாக்சின் இருக்குது. இந்த ப்ரோடாக்சின் அந்த மிட்கட் ஆஃப் புழுவுக்கு, போல்வார்ம்குள்ளே போகும்போது அந்த புழுவோட ஆல்கலைன் பிஹெச் அதை ஆக்டிவ் பண்ணிடுது. அப்போ இன்செக்ட் கட்குள்ளே போய் அது செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது, லைசிஸ் பண்ணுது. ஸோ தட் த புழுவு செத்து போயிடுது, சங்கூதிடுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் க்ரைஜீன் தான் இதில் ரொம்ப முக்கியம். இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க. காட்டன் போல்வர்ம் இருக்கு இல்லையா, பிடி காட்டன், அந்த போல்வர்மை அந்த டாக்ஸினாக மாதிரி கொள்கிற, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த டாக்ஸின் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் யார் அப்படின்னா CRY1AC, CRY2AB. எக்ஸாமில் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். கார்ன் போரருக்கு CRY1AB ஹெல்ப் பண்ணுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர்லேயே பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், பூச்சிகளுக்கு எதிராக நம்ம எப்படி தாவரங்களை உருவாக்குறோம், அதுக்கு ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ், சுருக்கமாக RNAi அப்படின்னு சொல்லுவோம். RNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவாக மாறிட்டா அது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துருச்சு. டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வந்துருச்சுன்னா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இருந்தால் டிரான்ஸ்லேஷன் நடந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். பட் RNAவை டபுள் ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டா ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகாது. தெர் இஸ் நோ ப்ரோட்டீன். பூச்சிக்கு ஃபுட் இல்லை, பூச்சி செத்து போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் மெலாய்டோகைனே இன்காக்னிட்டா அப்படிங்கிற புழுவு, நெமட்டோட். ஹோஸ்ட் டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மெலாய்டோகைனே இன்காக்னிட்டா டொபாக்கோ பிளான்ட்டோட வேர்களை போய் அட்டாக் பண்ணி கொள்ளுது. ஸோ மெக்கானிசம் என்ன ஃபங்க்ஷனிங் இங்கே நடக்குது, டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவை நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம் இந்த இடத்துல. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவாக மாறிடுது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA அப்படின்னா ஸ்பெசிஃபிக் mRNA சைலன்ஸ் ஆகிடுது, அமைதி ஆகிடுது. அப்போது பேரசைட்டில் ஸ்பெசிஃபிக்கான mRNA சைலன்ஸ் ஆகிடுச்சுன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, டிரான்ஸ்லேஷன் நடக்காதுன்னா, நோ ப்ரோட்டீன், நோ பேரசைட்.
ஸோ வெக்டர் இங்கே யார் இதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, அதாவது மெலாய்டோகைனே இன்காக்னிட்டாவுக்குள்ளே நமக்கு தேவையான இந்த ஆர்என்ஏ சைலன்ஸை ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற வெக்டராக யார் இருப்பாங்கன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமினர் கொஷின் பேப்பர் செட் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். நியூட்ரிஷனல் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமாக நம்ம பயன்படுத்துறது கோல்டன் ரைஸ். கோல்டன் ரைஸில் வந்து விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ணுறதை என்ரிச் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ரைஸ் வந்து யூஸ்வலாக ஒயிட் டு பேல் ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து எல்லோ கலரில் மாறிடும் பிகாஸ் ஆஃப் விட்டமின் ஏ ப்ரெசன்ஸ், பீட்டா கரோட்டின். இது வந்து சப்ளிமெண்ட்டாக, அதாவது விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. ஸோ விட்டமின் ஏ என்ரிச்ட் கோல்டன் ரைஸ் அப்படின்னு இதை சொல்வோம். ஓகே, அடுத்து பயோடெக்னாலஜி இன் மெடிசின். இன்சுலின் தான் ரொம்ப ஃபேவரட் அமங் பீப்புள். ஏன் ஃபேவரட்னா ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம் இல்லை, ஒவ்வொரு ஃபேமிலிலேயுமே டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கொஸ்டின் செட் பண்ண ஒரு எக்ஸாமினர் வராரு, அவங்க வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ இல்லை அவருக்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, இருக்கக்கூடாது. அப்போது இன்சுலின் பற்றி கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. இது எக்ஸாமினர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் ஹியூமிலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் செயின் ஏ பி 2 இருக்குது. அந்த செயின் ஏபிக்கு இடையில டைசல்ஃபைட் பாண்ட் இருக்குது. செயின் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி செயின்க்கு இடையில டைசல்ஃபைடு பாண்ட் இருக்குது. ஓகேங்களா? சரி, என்சிஆர்டி ஃபேக்ட் என்ன சொல்லுது? இதுதான் நார்மலும் கூட. ப்ரோ இன்சுலின் கண்டைன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு சி பெப்டைட். இங்கே பாருங்கள், ஏ பெப்டைட் இருக்குது, சி பெப்டைட் இருக்குது, பி பெப்டைட் இருக்குது. இந்த சி பெப்டைட் இருந்தால் அதை ப்ரோ இன்சுலின்னு சொல்வீங்க. ப்ரோ இன்சுலின்னா இது இன்ஆக்டிவ், இது ஹெல்ப் பண்ணாது, அதாவது இது போய் சுகரை கண்ட்ரோல் பண்ணாது. அப்புறம் இந்த சி பெப்டைடு ரிமூவ் பண்ணிட்டா ஏ அண்ட் பிக்கு இடையில டைசல்ஃபைட் பாண்ட் உருவானுச்சுன்னா, இந்த சி பெப்டைடை ரிமூவ் பண்ணிடுறீங்க, இந்த ரெண்டுக்கு இடையில டைசல்ஃபைட் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது மெச்சூர் இன்சுலின். இதுதான் ஃபங்க்ஷனல் இன்சுலின், சுகரை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், பிளட் சுகரை. ஸோ டியூரிங் மெச்சூரேஷன் இந்த சி பெப்டைட் வந்து ரிமூவ் ஆகி ப்ரோ இன்சுலின் ஃபங்க்ஷனல் மெச்சூர்டு இன்சுலினாக மாறுது. ஸோ அச்சீவ்மெண்ட், இதில் பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுங்களா? எலி லில்லி அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1983 ஏ பெப்டைட் பி பெப்டைட் இந்த 2 செயினையும் செப்பரேட்டாக ஈகோலையை பயன்படுத்தி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லெபார்ட்டரியில் ப்ரொடியூஸ் பண்ணி டைசல்ஃபைட் பாண்டை அந்த 2க்கு இடையில உருவாக்குனாங்க. ஸோ ஈகோலையில் ஒரு ஸ்ட்ரெயின் ஏ செயினை சிந்தசிஸ் பண்ணும், இன்னொரு ஸ்ட்ரெயின் பி செயினை சிந்தசிஸ் பண்ணும், அந்த 2க்கு இடையில டைசல்ஃபைட் பாண்டை இவங்களே உருவாக்குவாங்க. ஸோ இன்சுலின் ஆர்டிஃபிஷியலாக சிந்தசிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்லவுட்டர்டு பிக்ஸ், பன்றிகளை கொன்று அதோட இன்சுலினை எடுத்து பியூரிஃபை பண்ணி ஹியூமனுக்கு யூஸ் பண்ணாங்க. அதனால் அலர்ஜிக் எஃபெக்ட் வந்துச்சு. பட் இந்த இன்சுலினை யூஸ் பண்ணுறப்போ அந்த அலர்ஜிக் எஃபெக்ட் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எலி லில்லி ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்சுலின், ஹியூமனின்கிற இந்த இன்சுலின் தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அடுத்து ஜீன் தெரப்பி அண்ட் மாலிகுலர் டயக்னோசிஸ். டயக்னோசிஸ் அப்படின்னா நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. ஜீன் தெரப்பினா ஜெனட்டிக்கலாக ஒரு நோய்க்கு ட்ரீட் பண்ணுறதுன்னு அர்த்தம். டயக்னோசிஸ்னால் நோயை கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஏடிஏ டிஃபிஷியன்சி, 4 வயசு பொண்ணுக்கு ஏடிஏ டிஃபிஷியன்சி வந்துருச்சு. அவங்களுக்கு தான் முதல்ல ஜீன் தெரப்பி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்டட் இன் 1990, 4-year-old கேர்ள், ஒரு 4 வயசு குழந்தைக்கு வந்த அந்த நோய் ஏடிஏ டிஃபிஷியன்சி நோய், ஜெனட்டிக் அந்த ப்ராப்ளம், அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஜீன் தெரப்பியை யூஸ் பண்ணாங்க. யூசஸ் ரெட்ரோவைரல் வெக்டர். ஸோ ரெட்ரோவைரல் வெக்டர் தான், அதாவது வைரஸை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இன்ட்ரடியூஸ் ஃபங்க்ஷனல் ஏடிஏ சிடிஎன்ஏ, அதாவது அடினோசின் டிஅமினேஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மூலியமாக நமக்கு வந்து ஆக்டிவ் ஏடிஏவை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஏடிஏவை பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்மனன்ட் க்யூர் கிடையாது. ஜீன் தெரப்பி அட் ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் வந்து பர்மனன்ட் க்யூராக இருக்கலாம். பட் 4 வயசு ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்தாலே அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் க்யூர் கிடையாது. ரொம்ப பீரியாடிக்கலாக அடிக்கடி இந்த ஏடிஏ சிடிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமாக, அந்த ஜீன் தெரப்பி மூலியமாக ஆர்டிஃபிஷியலாக சிந்தசிஸ் பண்ணி நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள்,
ஃபங்க்ஷனல் ADA-cDNA-ஓட இருக்கக்கூடிய ரெட்ரோ வைரஸ். இந்த ரெட்ரோ வைரஸ் வந்து பேஷண்ட்டோட பாடியிலேருந்து வெளியில் எடுக்கப்பட்ட லிம்போசைட்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணப்படும். அது ஃபங்க்ஷனல் ADA என்சைம்ஸை சிந்தசிஸ் பண்ணும். இதை எடுத்து பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போது இதை பீரியாடிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தெரப்பி வந்து பர்மனன்ட் க்யூர் கொடுக்கணும் அப்படின்னா ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், குழந்தை கருவாக இருக்கும் போதே சரி பண்ணால் தான் உண்டு. பட் அப்போ நோய் இருக்குது, என்ன இஷ்யூ, ஜெனட்டிக்கலி என்ன டிஸார்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அடுத்து டயக்னோசிஸ் டெக்னிக்ஸ். ஸோ எந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம நோய்களை கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா நோய்களை கண்டுபிடிச்சா தானே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதான் PCR, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், டிடெக்ட்ஸ் வெரி லோ பேத்தோஜன் கான்சன்ட்ரேஷன். ஸோ பேத்தோஜன் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த நோயை க்யூர் பண்ணுறதுக்கோ அந்த நோய் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோ ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ இயர்லி HIV கேன்சர் டிடெக்ஷன். ஸோ HIV கேன்சர்லாம் ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு அது இன்னும் அதிகரிக்காமல் அதுக்குரிய மெடிசின் கொடுத்து அவங்களோட வாழ்நாள் அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இயர்லி டிடெக்ஷன், முன்னாடியே கண்டுபிடிக்கிறது. எலிசா அப்படிங்கிற டெஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன். இதுவும் நீட்டில் கேட்டிருக்காங்க. ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் மூலியமாக ஒரு நோயை கண்டுபிடிக்கிறது எலிசா அப்படிங்கிற டெஸ்ட்டு. அதுக்கடுத்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அனிமல்ஸ்லேயும் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் இருக்குது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் தான். இப்போ பாருங்கள், 95% ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் மைஸ். ஏன்னா எலிகள் வந்து குயிக்காக மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். ஸோ அப்போ அதில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலியமாக நம்ம என்ன ரிசல்ட் வருதுங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் எலிகள் தான் அதிகமான ஜெனட்டிக்கலி என்ஜினியர் பண்ண டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், 95%ங்க. பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக alpha-1 ஆன்டிட்ரிப்சின் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது வந்து எம்ஃபைசீமாவை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எம்ஃபைசீமானா என்ன? நம்ம நுரையீரலில், லங்ஸில் அல்வியோலை ஏர் சாக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து வீங்கி மூச்சு திணறல், மூச்சு விடுறதுல சிரமம், ப்ரீத்லெஸ்னஸ் அப்படின்பாங்க, அது ஏற்படும். ஸோ அதுக்கு மருந்தாக இந்த alpha-1 ஆன்டிட்ரிப்சின் யூஸ் பண்ணுறோம். இது வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது தான். ரோசி அப்படிங்கிறது யாருன்னா 1997 ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக் கவ், பசுமாடு டிரான்ஸ்ஜெனிக் கவ்வை உருவாக்குனாங்க பயோடெக்னாலஜி மூலியமாக. ரோசியோட மில்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனில் இருக்க மாதிரியே ஆல்ஃபா லாக்டல்புமின் இருக்கும். அதாவது 1 லிட்டருக்கு 2.5 கிராம்ஸ் ஆல்ஃபா லாக்டல்புமின் இருக்கும். ஸோ பேபிஸ், நியூ பார்ன் பேபிஸ்க்கு சம்ஹவ் ஏதோ ஒரு காரணத்தினால மதரோட மில்க் கொடுக்க முடியல, மதரால் ஃபீட் பண்ண முடிகிற சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த மில்கை கொடுக்கும்போது அவங்க நார்மலாக க்ரோ ஆவாங்க. ஸோ அதனால தான் ரோசியை கண்டுபிடிச்சாங்க. சேஃப்டி டெஸ்டிங். சார் நீங்கள் சொல்கிறீங்க டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்லேருந்து ப்ராடக்ட் வருது, எலி லில்லி வந்து ஈகோலைலேருந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கண்டாமினேஷன் வந்துருச்சுன்னா, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு தான் சேஃப்டி டெஸ்டிங் இருக்குது. யூஸ்ட் ஃபார் வேக்சின் சேஃப்டி. எக்ஸாம்பிள் போலியோ வேக்சின். இப்போ போலியோ வந்து இராடிகேட் பண்ணிட்டாங்க. 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து, போலியோ சொட்டு மருந்து கொடுப்பாங்க. இந்த ஃபீவர் வந்ததுன்னா கை கால் வராமல் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிவைலிங்காக இருந்துச்சு 90ஸ்க்கு முன்னாடிலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே இராடிகேட் பண்ணிட்டாங்க, போலியோ ஃபீவரே இல்லாத அளவுக்கு. ஸோ இந்த போலியோவுக்கு வேக்சின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீட் கில்டு ஆர் அந்த வைரஸ் வந்து இன்ஆக்டிவேட் பண்ணப்பட்ட வைரஸ் தான் நமக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. அந்த வைரஸ் ஒருவேளை ஆக்டிவேட்டாக இருந்துச்சுன்னா வம்பா போயிடும்ல, அதில் வேறு ஏதாவது பேத்தோஜன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த வேக்சின் சேஃப்டி அண்ட் டாக்ஸிசிட்டி டெஸ்டிங், நம்ம சேஃப்டி டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த ஒரு வேக்சினுமே மக்களுக்கு கொடுப்பாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து GEAC ஃபுல் ஃபார்ம் எக்ஸாமில் கேட்பாங்க. ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இது ஒரு இந்தியன் பாடி. இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி தான் நம்ம பயோடெக்னாலஜியில் என்ன ரிசர்ச் பண்ணுறோம், பயோடெக்னாலஜியில் இந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணலாமா, ரிசர்ச் பண்ணி வந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணலாமா, இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது GEAC தான் இந்தியாவில், ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. பயோபைரசி. பைரசினா என்ன? திருட்டு. ஸோ பயோபைரசினா உயிரி திருட்டு. நமக்கு சொந்தமான ஒரு பொருளை ஃபாரின் கம்பெனிக்கார பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிட்டான்னா அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அதில் நம்ம ரிசர்ச் பண்ணணும்னா அவனுக்கு காசு கட்டணும். ஆனால் பொருள் யாருது தான்? நம்மளது தான்.
அப்படி அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் பயோ ரிசோர்சஸ் பை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நம்ம மீட் எடுத்து கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸு 27 டாக்குமெண்டட் வெரைட்டிஸ் இன் இந்தியா இருக்குது. இதனால் யூஎஸ் பேட்டன்ட் அட்டெம்ப்ட் இன் 1997 வாஸ் பிளாக்டு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து 1997 1997 பாஸ்மதி ரைஸ்க்கு பேட்டன்ட் வாங்க முயற்சி செஞ்சாங்க. பிரியாணிக்கே ஆப்பு வைக்க பார்த்தான். நம்ம 27 டாக்குமெண்ட்டாக காமிச்சோம். இந்தியாவில் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப முன்னாடி இருந்தே பயிர் செஞ்சுட்டு வரோம். இந்தியாவில் தான் இது ஆரிஜினேட் ஆகிருக்குது. இது எங்களோட பொருள் தான், நீங்கள் பேட்டன்ட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணியாச்சு. அது போல் பிளாக் பண்ணப்பட்ட அதர் 2 திங்ஸ் யாருன்னா நீம் அண்ட் டர்மரிக். மஞ்சளுக்கும் வேப்ப மரம் வேம்பு இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து பேட்டன்ட் வாங்க ட்ரை பண்ணாங்க யூஎஸ். அதை நம்ம பிளாக் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால. ஸோ இப்படி நம்ம பயோபைரசி நம்மளும் பயோபைரசி பைரேட் பண்ணக்கூடாது. நம்ம பொருட்களும் பயோபைரசி திருட்டு போகாமல் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டர்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது. இதெல்லாம் நல்லா நினைவில் வச்சுருந்தீங்கன்னா 100% ஷுர் தட் நீட் எக்ஸாமில் உங்களுக்கு என்சிஆர்டி பேஸ்ட் கொஷின்ஸ் வரச்ச கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ தேங்க்யூ, ஸ்டடி வெல், ஆல் த பெஸ்ட், யூ கேன், உங்களால் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.